ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 13 வாட்டர் இந்த லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 and 2ல் ரோமன் லெட்டர் 7 வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ரோமன் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் இன் டீட்டெயில். First question, how is water purified at a water purification plant? இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 146ல் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுக்கூட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 146ல் இருக்குது. ஆனால் இது எந்த ஹெட்டிங் கீழே வருதுன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வருது. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஓனாக உங்களால் எழுத முடியும். இதுதான் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜஸ். ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி வருது, ஃபஸ்ட்டு செடிமெண்டேஷனில் என்ன ஆகுது, ஃபில்ட்ரேஷனில் என்ன ஆகுது, குளோரினேஷனில் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் அந்த கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து குறித்து அந்த கொஷினுக்கான ஆன்சராக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் த டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த் only 1% is present in வாட்டர் பாடிஸ் such as ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். அதாவது நம்மளோட ஏர்த்தில் இருக்கிற மொத்த தண்ணியிலையும் ஒரே ஒரு சதவீதம் தண்ணி தான் நீர் தான் வந்து ரிவர்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் இருக்குது. அந்த மீதியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெஸ்ட் இஸ் ஃப்ரோசன் இன் கிளேஷியர்ஸ் அண்ட் போலார் ரீஜியன்ஸ். மீதமுள்ள நீர் வந்து பனிப்பாறை, கிளேஷியர்ஸ்னால் பனிப்பாறைகளாகவும், போலார் ரீஜியன்னா நார்த் போல் சவுத் போல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் வந்து ரொம்ப பனிப்பாறைகள் அதிகமாக இருக்கும். அந்த ரீஜன்ஸ்லேயும் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1% தான் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் இருக்கிறது. Water from these water bodies is unfit for drinking, cooking, washing or bathing because it contains suspended and dissolved impurities. அதாவது நம்ம இந்த ரிவர்ஸில் லேக்ஸ்லாம் அந்த தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. அதில் நிறையா வந்து மாசுக்கள், இம்ப்யூரிட்டிஸ் வந்து கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் பாக்டீரியா. அதில் வந்து நுண்ணுயிர் கூட இருக்கலாம், பாக்டீரியா அந்த மாதிரி. இஃப் த வாட்டர் இஸ் கன்சியூம்டு வித்தவுட் பியூரிஃபையிங் இட் கேன் காஸ் வாட்டர்பார்ன் டிசீசஸ் சச் அஸ் டைஃபாய்ட், காலரா. அதாவது நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பியூரிஃபை பண்ணாமல் இந்த தண்ணியை நம்ம அப்படியே குடித்தோம் இல்லை ஏதாவது சமைச்சோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாட்டர்பார்ன் டிசீஸ், நீர்லேருந்து உருவாகிற நோய்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டைஃபாய்ட், காலரா அந்த மாதிரி டிசீஸ் வந்து இதெல்லாம் வாட்டர்பார்ன் டிசீஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ஃபோர் வாட்டர் ஷுட் பி ட்ரீட்டட் அண்ட் பியூரிஃபைட் பிஃபோர் இட் ரீச்சஸ் அவர் ஹோம். ஸோ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம வந்து நம்மளோட கொஸ்டின்கான ஆன்சருக்குள்ளேயே போகிறோம். எப்படி வந்து பியூரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன் கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வாட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன். அதாவது இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டில் வந்து நிறையா ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபிகர் 13.6ல் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிகரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்டர் ஃப்ரம் சோர்ஸ் அப்படின்னா, சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே லேக்ஸாக இருக்கலாம், ரிவர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. அங்கேருந்து தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செடிமெண்டேஷன் டேங்க்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் விட்டுட்டோம்னா அந்த கழிவு பொருட்கள் அதெல்லாம் வந்து கீழே நின்றுடும். அந்த வேஸ்ட் வந்து செடிமெண்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த செடிமெண்ட்டாக வந்து எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆயிரும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரேஷன் டேங்க்குக்கு அனுப்புகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கு அனுப்புகிறோம். இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் வந்து நிறையா லேயர்ஸாக இருக்கும், ஓகேவா? மணல் போட்டிருப்பாங்க, அடுத்து பெப்பல்ஸ், கூழாங்கல்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அப்புறம் கேர்கோல், அதாவது கல்கரி, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கரியை, அது காங்கிரீட். இந்த மாதிரி நிறையா லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயர்லேயும் பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்து வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகி வரும். அடுத்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குளோரினேஷன் டேங்க்குக்கு சேர்க்குறோம். இங்கே வந்து இந்த பாக்டீரியா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு குளோரின் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த குளோரினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வாட்டர் வந்து க்ளீன் வாட்டராக கிடச்சிரும். இதுதான் வந்து நமக்கு வாட்டரில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கங்கிற ப்ராசஸ். கண்டிப்பாக இந்த ஃபிகர் வந்து நீங்கள் வரையணும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒன்றுமே செடிமெண்டேஷன் டேங்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வர தண்ணியை வந்து ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் போடுறாங்க. ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் தான் நிறையா லேயர்ஸ் இருக்கும். அதுலேருந்து வர தண்ணியை வந்து குளோரினேட்டட்
குளோரினேஷன் டேங்க்கில் போடுறாங்க. ஓகேவா? ஊற்றி நம்ம வந்து நமக்கு க்ளீன் வாட்டராக கடைசியில் கிடைக்கிது. இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எப்படி இது பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் இல்லையா? இன் கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வாட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். தீஸ் ப்ராசஸ் ஆர் இது போட்டுக்கோங்க. நான் கலரில் மார்க் பண்ணிக்கிறத மட்டும் நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தோம்னா செடிமெண்டேஷன் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வீல் படிவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ் ஆர் ரிவர்ஸ் இஸ் கலெக்டட் இன் லார்ஜ் செடிமெண்டேஷன் டேங்க்ஸ். There it is allowed to stand undisturbed so that the suspended impurities settle down at the bottom of the tank. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு நான் இங்கே சொன்ன ஸ்டெப்பு. இந்த செடிமெண்டேஷன் டேங்க்கில் வந்து ரிவர்ஸ் ஆர் லேக்ஸ்லேருந்து வர தண்ணி இதில் நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடிமெண்ட்லாம் வந்து கீழே படிஞ்சிரும், பாட்டம் ஆஃப் த டேங்க்கில் வந்து படிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராசஸை வந்து இன்னும் ஸ்பீடாக பண்ணுறதுக்காக sometimes a chemical substance such as potash alum is added to water to speed up the process of sedimentation. இந்த வீல் படிவாக்குறது இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்காக இந்த பொட்டாஷ் ஆலம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் லோடிங்னு சொல்லுவாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் லோடிங். தி particles of potash alum combine with the suspended impurities and make them செட்டில் டவுன் அட் அ ஃபாஸ்டர் ரேட். இந்த மாதிரி அதாவது ஜென்ரலாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டாலே வந்து செட்டில் ஆயிரும். அதான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக, ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக இந்த பொட்டாஷ் ஆலம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி அதை வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபில்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு செடிமெண்டேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃபில்ட்ரேஷன். செகண்ட் டேங்க் பார்த்தோம் இல்லையா? இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாட்டர் ஃப்ரம் த செடிமெண்டேஷன் டேங்க் இஸ் தென் பம்ப்டு டு தி ஃபில்ட்ரேஷன் டேங்க். ஃபில்ட்ரேஷன் அதாவது செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் டேங்க்கு அனுப்புகிறோம். ஃபில்ட்ரேஷன் டேங்க் கண்டெய்ன்ஸ் ஃபில்டர் பெட்ஸ் மேட் அப் ஆஃப் கிராவல், சாண்ட், பெபிள்ஸ், ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் காங்க்ரீட். அதாவது செகண்ட் ஃபில்ட்ரேஷன் டேங்க் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய லேயர்ஸ்னால் பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெட்டாக பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிராவல்ஸ் இருக்குது, அப்புறம் சாண்டு, பெப்பிள்ஸு, ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் காங்க்ரீட். இந்த மாதிரி வந்து நிறையா நமக்கு லேயராக போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து பாஸ் ஆகும்போது நமக்கு அந்த தண்ணி வந்து இன்னுமே சுத்தமாகும். ஓகேவா? மணல், கூழாங்கல், கல்கரி, அப்புறம் அந்த காங்க்ரீட் அந்த ஒவ்வொரு லேயர்னால் பெட்டு அடுக்கடுக்காக இருக்குது. அந்த அடுக்கில் போகும்போது நமக்கு வந்து தண்ணி சுத்தமாக அந்த மாசுக்களெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு நல்ல தண்ணியாக கிடைக்கும். ஓகேவா? அதான் வந்து when water passes through these layers and becomes free from any remaining dissolved or suspended impurities completely. அந்த தண்ணி வந்து சுத்தமாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஏதாவது இருந்தால் கூட அது ஃபுல்லாக அது ஃபில்டர் ஆகிட்டு நமக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்லேருந்து வெளியே வரும்போது சுத்தமான தண்ணியாக வருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். நம்ம வந்து வாட்டரை ஃபில்டர் பண்ணிட்டோம். பட் வந்து நுண்ணுயிர் ஏதாச்சும் கிருமிகள் இருக்கலாம் இல்லையா, அதுக்காக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டெர்லைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனே பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாமே வந்து சுடு தண்ணியில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் வந்து சுத்தம் பண்ணுறது. அதே மாதிரி தண்ணியை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ஸ்டெர்லைசேஷன். த ஃபில்டர்ட் வாட்டர் இஸ் ட்ரீட்டட் கெமிக்கலி டு ரிமூவ் த ரிமைனிங் ஜெர்ம்ஸ் ஆர் பாக்டீரியா. அதாவது இன்னுமே அந்த தண்ணியில் வந்து ஏதாச்சும் கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா, ரிமூவ் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஸ்டெர்லைசேஷன். This process is called sterilization. The chemicals that are used in the process are chlorine and ozone. அதாவது நம்ம ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸில் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குளோரினும் ஓசோனும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டெர்லைசேஷன் ஹெட்டிங் போட்டு இந்த 4-5 தான் எழுதினா போதும். பட் இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். The water from filtration tank is pumped into chlorination tank where chlorine is added to remove harmful bacteria and other germs. ஓகேவா? அதான் சொன்ன இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்லேருந்து அடுத்தது இந்த குளோரினேஷன் டேங்க்குக்கு வந்து நம்ம வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா குளோரினை வந்து ஆட் பண்ணுறோம். குளோரின் ஆட் பண்ணி அந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த குளோரினேஷன் டேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னா
குளோரினை ஆட் பண்ணி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அண்ட் ஜெர்ம்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது தேவைப்படுற அளவுக்கு நம்ம குளோரின் ஆட் பண்ணி அந்த வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறோம் இல்லையா, ஜெர்ம்ஸ் எல்லாம் இல்லாமல், அதுக்கு பேர் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் குளோரின் இன் அடிக்வேட் அமௌண்ட் டு வாட்டர் இஸ் கால்ட் குளோரினேஷன். இதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதாவது குளோரினும் ஆட் பண்ணுறோம், ஆக்சிஜன் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சிஜனைசேஷன் சொல்லுவோம், ஓசோனைசேஷன் சொல்லுவாங்க. ஆக்சிஜனில் ஓசோனோட ஃபார்முலா வந்து O3. ஓகேவா, ஆக்சிஜன் O2, ஓசோன் அப்படிங்கிறது வந்து O3. அந்த ஓசோனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் வாட்டர் இஸ் ட்ரீட்டட் வித் ஓசோன் கேஸ் டு கில் த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். அதாவது நம்ம குளோரினேஷன் பண்ணியும் நம்ம அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து ரிமூவ் பண்ணலாம், ஓசோனைசேஷன் பண்ணியும் வந்து அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த குளோரினேஷன் டேங்க்கில் வந்து நடக்குது. இந்த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வாட்டர் கேன் ஆல்சோ பி டன். அதாவது நம்ம ஸ்டெரிலைசேஷன் வந்து 4 ப்ராசஸில் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து இந்த குளோரினேஷன் சொன்னாங்க, அடுத்து ஓசோனைசேஷனும் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும். த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வாட்டர் கேன் ஆல்சோ பி டன் பை எக்ஸ்போசிங். இந்த மாதிரி வந்து ஏர் அண்ட் சன்லைட் இதில் எக்ஸ்போஸ் பண்ணியும் நம்ம வந்து வாட்டரை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் ஃப்ரம் தி ஏர் அண்ட் சன்லைட் டெஸ்ட்ராய் த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர். ஆக்சிஜனும் ஏரில் இருக்கிற ஆக்சிஜன், அப்புறம் சன்லைட், அது அந்த சூரிய கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அது மூலமாகவும் வந்து ஜெர்ம்ஸை வந்து நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஏர் அண்டர் ப்ரெஷர் இஸ் ப்ளோன் இன்டு ஃபில்டர்ட் வாட்டர். திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு கில் த ஜெர்ம்ஸ். ஏரேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த காற்றேற்றம்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் அதில் அனுப்பி அந்த ஃபில்டர்ட் வாட்டரில் இருக்கிற ஜெர்ம்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் ஏரேஷன். ஓகே, இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எப்படி வந்து நம்ம வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், அடுத்தது குளோரினேஷன். ஓகேவா, இந்த நான் குறிச்சிருக்கிறத மட்டும் நீங்கள் ஆன்சர் எழுதுனீங்கன்னா போதும். பட் புரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓனாக கூட இது எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான். இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இந்த ஃபிகர் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நீங்கள் ஸ்டெப்ஸ் அவ்வளோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல்லாமே இந்த ஒரே ஒரு ஃபிகரில் வந்து சொல்லிடலாம். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.